உலகத்திலே அதாவது ஓட்டு உரிமையே இல்லைன்ற போது ஒருவன் சொல்லுகிறான், ஓட்டு உரிமை இல்லாமல் இந்தியாவில் தேர்தல் நடக்குமா என்று ஒரு பிராத்தல் படித்தவன் சொல்லுகிறான். ஒரு பிராத்தல் படித்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஓட்டு உரிமை யாருக்குமே இல்லைன்னு எப்படி நீ நிரூபிப்ப? அட பொட்டப்பயல, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு யாருக்குமே ஓட்டு உரிமை இல்லை என்று நான் சொல்லும்போது அதை எப்படி நிரூபிக்கிறது தெரியுமா? பொட்டப்பயல, இந்தியா பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அனைவரும் ஓட்டு போட்டு தான் பிரதமராக இருக்கிறான். அவனை ஓட்டு போட சொல்லும்போது அந்த இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடுறான்ல, அவன் தானே அத்தனை ஆவணங்களையும் கேட்குறான். அவன் 100 ஓட்டு போடும்போது அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நடைமுறையில் உள்ள இவிஎம் மிஷின் இருக்குல்ல, விவிபிஏடி இவிஎம் மிஷினு, அந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் மோடி 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறும்போது அப்போ பார்த்து எல்லாரும் படிக்காதவங்க கூட தெரிஞ்சுக்கிடுவான், ஜெயபாண்டி இந்த மிஷினில் போய் ஓட்டே போடலையே, எப்படி மோடி வெற்றி பெற்றார் அப்படின்னு தெரியும். அப்போ ஓட்டு உரிமை இருக்குது என்றால் நீயே யோசிச்சுப்பார், ஓட்டு உரிமை எல்லாருக்கும் இருக்குதுன்னா அப்போ இந்தியா பிரதமர் ஓட்டு போடும்போது அப்போ இந்தியா பிரதமர் வெற்றி பெறணும்ல? ஏன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வெற்றி பெறும்போது அப்போ நீ தெரிஞ்சுக்கிடுவ. எப்படி தெரிஞ்சுக்கிடுவ பாரு. மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன் லெட்ரு. எத்தனை? 5 நீதிபதிக்கு அனுப்பியிருக்கேன். இப்படி அனுப்பிட்டு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 இமெயில் ஐடி இருக்குல்ல, இந்த 2 இமெயில் ஐடி, இந்த 2 செல்ஃபோனையும் ஆதாரமாக வைத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 5 நீதிபதிகளுக்கும் நான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பியிருக்கேன். எப்படி? அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பி நான் என்ன வாசகம் அனுப்பியிருக்கேன்னு பார்த்துக்க. அப்போ இந்த 5 நீதிமன்றமும் சைபர் கிரைம் என்ற போலீஸு இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வீடியோ போட்டு பிரதமரை செருப்பு காலோட தலையில் வச்சுருக்கிறான், அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கான் அப்படின்ட்டு சைபர் கிரைம் போலீஸுகள் இந்த நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி 6/1/2026 வாய்தாவில் ஜெயபாண்டி இந்த மாதிரி கேட்டிருக்கிறான். அவனுக்கு கைது பண்ண இடத்துல அந்த வரைபடம் கொடுக்கல ஜெயம் 1 நீதிமன்றம். அவனை கைது பண்ண இடத்துல 3 கேமரா இருந்துச்சு, அந்த 3 கேமராவுடைய ஆதாரத்தை கொடுக்கல. அவன் செல்ஃபோன் எத்தனை அதிகாரிகிட்ட பேசியிருந்தான், அந்த அதிகாரிகளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு ஜெயபாண்டி சொல்லி இந்த மாதிரி அசிங்கமான வீடியோவை போட்டிருக்கான். அந்த 6/1/2026 வாய்தாவில் ஜெயம் 1 நீதிமன்றம் இந்த இந்தியா பிரதமர் மோடி அவனுக்கே ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னா இந்தியாவில் உள்ள எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை. நானாவதும் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்ட அம்பலப்படுத்துவதற்கு நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுகளோ எந்த ஒரு தொழில்நுட்பவாதிகளோ இந்த இவிஎம் மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் சாதாரண பொருள்களை வைத்து இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது
எச்சிக்கல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள், இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள், பொண்டுக பயல்கள், இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானி பொண்டுக பயல்கள், அவனுகள் உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை, எப்படி நீ சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியுமா? இந்திய பிரதமர் பொண்டுகப்பைய இதில் 100 ஓட்டு போட்ட உடனே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன்னு சொல்கிறியா? அதெல்லாம் பொய் என்று எவனாவது ஒரு விஞ்ஞானி, இந்தியாவில் இருக்கிற பொண்டுகப்பைய விஞ்ஞானிகள் ஜெயபாண்டியுடைய செல் நம்பரை போட்டு தானடா பேசுகிறேன். உலக சயின்டிஸ்ட்டு பொண்டுகப்பயல்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். எல்லோரும் சொல்கிறான், நீங்கள் என்னங்க அசிங்கமாக பேசுகிறீங்க? ஏன்டா தேவடியா மகனே, அசிங்கமாக பேசிய சைபர் கிரைம் என்ற பொண்டுகப்பைய எனக்கு உண்மையான கேஸை பதிவு பண்ணாமல் பொய் கேஸை பதிவு பண்ணியிருக்கான். அது 5 நீதிபதி பொண்டுகப்பயல்கள் டிஸ்ட்ரிக்ட் சிபிஐ கோர்ட்டு 6 ஏடிஜே, ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே, இந்த 5 நீதிபதி பொண்டுகப்பயல்களும் பொய்யான செய்தியை பயன்படுத்தியிருக்கான். நான் வழிப்பறி பண்ணது மாதிரியாகவும் கத்தியை காமிச்சு 1200 பிடிங்கிட்டு போனது மாதிரி அதற்கு வரபடம் கொடுக்குறான் போலீஸுக்கார நாய், எச்சிக்கல்ல நாய். ஆனால் நான் செய்தது மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக போட்டிருக்கேன்டா. அப்போ இனி எந்த இடத்துல கைது பண்ண, அந்த இடத்துல கைது பண்ண இடத்தக்கூடிய வரைபடத்தை கொடுக்கல. ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு இது குற்றப்பத்திரிக்கை கொடுக்கும்போது 16 மாதம் கழித்து கொடுக்குறான். அப்போ அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஜெயபாண்டியை கைது பண்ணும்போது அந்த இடத்துடைய வரைபடம் இல்லை. அந்த இடத்துக்கிட்ட 3 கேமரா அந்த இடத்துக்கிட்ட இயங்கிட்டு இருந்தது. அந்த கேமராவுடைய ஆதாரங்கள் இல்லை. ஜெயபாண்டியுடைய செல்ஃபோனுடைய லொக்கேஷன் யார் யாரெல்லாம் பேசியிருக்கான் அதனுடைய ரிப்போர்ட் இல்லை. இந்த 2 செல்ஃபோனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இனி விசாரிக்கணும். அதனால் இப்போ அதெல்லாம் கொடுக்காததுனால ஜெயம் 1 நீதிமன்றம் 6/1/2026 அன்று வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லை. அப்படி உரிமை இருக்குதுன்னா என்ன செய்யணும்? இவ்வளவு குற்றம் நான் எதற்காக செஞ்சேன்? இந்த இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்யட்டும், அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டியை நான் நடத்த இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த வாய்தாவில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதற்கு பிறகு இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமையும் இல்லை. ஓட்டு உரிமையே இல்லாமல் இந்தியாவில் தேர்தல் நடத்தினது சட்ட விரோதம். இத்தனை நீதிபதி பொண்டுக பயல்களாக இருந்தும், இந்தியாவில் விஞ்ஞானி என்ற அவுசாரி பயல்கள் இருந்தும், இன்றைக்கி நான் இந்த மிஷினுடைய குற்றத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இருந்திருக்கேன், நிறைவேற்ற போகிறேன் என்ற போது எவனாவது இந்தியாவில் இருக்கிற பொண்டுக பய விஞ்ஞானிகள் ஜெயபாண்டி விஞ்ஞானியை ஃபோன் பண்ணி அது எப்படி எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று கேட்பதற்கு எவனுக்காலும் துணிவு இருக்கா, தைரியம் இருக்கா? எவனாவது ஒரு நீதிபதி இல்லை சைபர் கிரைம் என்ற பொண்டுக பய போலீஸு ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டிக்கு கால் பண்ண சொல்லு, ஏன் உண்மையான கேஸை வழக்கு பதிவு பண்ண சொல்லு. அதே மாதிரி இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்கிறாரு. இதில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கும் போது இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கும் ஓட்டு உரிமை இல்லை, எந்த பொதுமக்களுக்கும் ஓட்டு உரிமை இல்லை. ஓட்டு உரிமையும் இல்லாமல் ஒரு தேர்தலை நடத்திய தேர்தல் அதிகாரியிலேருந்து அத்தனை பேரையும் பதவி நீக்கம் பண்ணி இந்த போட்டி முடிஞ்ச உடனே ஜெயபாண்டி நிரபராதி நிரூபித்த உடனே இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பணத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்கிறதுக்கு அது பயன்படும். இனிமேல் போலி அரசியல்வாதியை போலி தேர்தல் அதிகாரிகளை வைத்து போலியான தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். சைபர் கிரைம் பொண்டுக பய போலீஸே பார், தெரியப்படுத்த வேண்டிய ஆளுக்கு.